ஹாய் அண்ட் ஹலோ எவ்ரி ஒன், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாருக்குமே ஈத் முபாரக். இன்றைக்கி நம்ம 3 kg சிக்கன் பிரியாணி ஒரே தம்மில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஈஸியான சிம்பிள் பிரியாணி. 3 kg ரைஸுக்கு 3 kg சிக்கன் எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு பிரியாணி சட்டி நல்ல ஹைட்டாகவும் அகலமாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் ஹீட் ஆனதும் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் 600 ml எடுத்துக்க. அது கூடவே பட்டை 3 கிராம், லவங்கம் 3 கிராம், ஏலக்காய் 3 கிராம் சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் மீடியம் சைஸ் 1 கிலோ 200 கிராம் எடுத்துக்கணும். வெங்காயம் வதங்கிறதுக்கு டைம் எடுக்கும். 15 to 20 minutes ஆகுது ஆகும். நாம் ஒரு பிளேட் வச்சு மூடி வச்சிடலாம். இந்த மாதிரி மூடி வச்சு குக் பண்ணும்போது வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். அப்பப்போ 5 minutesக்கு ஒன்ஸ் பிளேட்டை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம், இல்லைனா அடிப்பிடிச்சிரும். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இன்னும் கலர் சேஞ்ச் ஆகலை, பிங்கிஷ் கலரில் தான் இருக்குது. பொறுமையாக தான் வதங்கும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஸோ இப்போ எக்ஸாக்டாக 20 minutes ஆகிடுச்சு. வெங்காயமும் ப்ரௌன் கலர் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி 300 கிராம், பூண்டு 150 கிராம் எடுத்திருக்கேன். இஞ்சி அதிகமாகவும் பூண்டு அதில் பாதியாகவும் இருக்கணும். இதுதான் இஞ்சி பூண்டோட மெஷர்மெண்ட்டு. இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிட்டா நல்ல கலர் வந்துடும். நம்ம ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லை. மிளகாத்தூள் 30 கிராம் சேர்த்துக்கணும். நான் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 15 கிராமு இப்போவும், காஷ்மீரி மிளகாத்தூள் 15 கிராமு அப்புறமாவும் பிரித்து சேர்த்துக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி அரைக்கட்டு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அதே மாதிரி புதினா அரைக்கட்டு சேர்த்துட்டு அதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா சேர்ந்து ஃப்ரை ஆகும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் எவ்வளோ போட்டோமோ அதே ரேஷியோ தான் தக்காளியும் ஆட் பண்ணணும். மீடியம் சைஸ் தக்காளி 1 கிலோ 200 கிராம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பச்சை மிளகாய் 12லேருந்து 15 சேர்த்துக்கலாம். தயிர் 600 ml சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி சாஃப்ட் ஆகி நல்லா கரைஞ்சி பேஸ்ட் மாதிரி ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் ஸ்பூனில் 12 ஸ்பூன்ஸ் வரைக்கும் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டால் கரெக்டாக வரும். இப்போது காஷ்மீரி சில்லி பவுடர் 15 கிராம்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணி நல்ல கலர் கிடைக்கும். தக்காளி வதங்க 10 minutes ஆகும். அது வரைக்கும் பிளேட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தக்காளி கம்ப்ளீட்டாக மேஷ் ஆகணும். சிக்கன் 3 kg எடுத்திருக்கேன். நல்லா மஞ்சள் தூள் உப்பு போட்டு வாஷ் பண்ணியாச்சு. பாதி சிக்கன் நான் ஸ்கின்னோடு எடுத்திருக்கேன். அப்போ தான் பிரியாணி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிக்கன் மீடியம் சைஸாக பார்த்து வாங்கிக்கோங்க. ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது. சிக்கன் 10 minutes அப்படியே விட்டுடுங்க, நல்லா வேகட்டும். அட் தி சேம் டைம் ஓவர் குக் ஆகிடக்கூடாது, ஏன்னா சிக்கன் பீஸாக உடஞ்சிரும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். நிறைய சேர்த்தாலும் கசப்பு வந்துடும். பட் சேர்த்தா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போது சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. ஆயிலும் நல்லா ரிலீஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ
இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி சேர்க்கணும். தம் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம தம் போடும்போது அரிசிக்கு மேலே 1.5 இன்ச் தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கணும். அப்போ தான் பிரியாணி பர்ஃபெக்டாக வரும். இப்போ 1.5 லெமன் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு காரம் செக் பண்ணிக்கலாம். உப்பு நல்லா கரிக்கணும், காரம் நல்லா சுருக்குன்னு இருக்கணும். அப்போ தான் அரிசி போட்டாக்கா கரெக்டாக வரும். தண்ணி நல்லா கொதிக்கும் போது தான் ரைஸ் போடணும். பாஸ்மதி ரைஸ் 3 kg நல்லா 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிவிட்டு 1/2 an hour முன்னாடியே ஊற வச்சிட்டேன். அரிசி கறி ஒன்றா சேர்ற மாதிரி 1 டைம் மிக்ஸ் பண்ணி விடலாம். பொறுமையாக கிண்டணும், இல்லைனா பாஸ்மதி ரைஸ் உடஞ்சிரும். இப்போ தண்ணி லேசாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த டைமில் கீ லாஸ்ட்டாக ரைஸில் சேர்த்துக்கலாம். இது ஹீட்லேயே நல்லா கரைஞ்சிடும். 75 ml கீ சேர்த்துருக்கேன். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆல்ரெடி மட்டன் பிரியாணி, ஹைதராபாதி ப்ரான் பிரியாணி பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தம் போட்டுடலாம். இப்போது அடியில் பழைய தோசைக்கல்லை வச்சுட்டு மேலே ஒரு வெயிட் வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லையும் 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லையும் வச்சிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 மினிட்ஸ் கழிச்சு தான் ஓப்பன் பண்ணணும். நடுவில் நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ரைஸ் நல்லா உதிரியாக இருக்குது, பர்ஃபெக்டாக குக் ஆகியிருக்கு. இப்போ எல்லா ரைஸையும் கிளறக்கூடாது, ரைஸ் உடஞ்சிடும். ஒரு சைடு மட்டும் ரைஸ் எடுக்கலாம். நீங்களே பாருங்கள், அரிசி அடிப்பிடிக்கவும் இல்லை, குழையவும் இல்லை. பார்க்கவே மவுத் வாட்டரிங்காக இருக்குல்ல. இந்த மெத்தடில் ட்ரை பண்ணால் பிரியாணி கண்டிப்பாக பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் சிட்சா சமையலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.